நாள் 16. சிந்தனை ஞானம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். நானோ போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாயிருக்கிறேன். அடியனுக்கு நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று கேட்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு கொண்டபடியினாலே உன் வார்த்தையின்படியே உனக்கு செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் என்றார். ஆமேன். நாமும் நம் வாழ்நாட்களிலே எத்தனையோ கஷ்டங்களோடு கர்த்தரிடத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எனக்கு இந்த காரியத்தை செய்து தாங்க ஏசப்பா, எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது நடக்கலையே ஆண்டவரே என்று ஒவ்வொரு காரியங்களும் நாம் அவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரிடத்தில், அப்பா இந்த காரியத்தை நிறைவேற்ற எனக்கு ஞானத்தை தாங்க, நான் ஒவ்வொரு காரியங்களும் எப்படி நினைக்கணும் என்ற அறிவும் புத்தி எனக்கு தாங்க ஏசப்பா, நீர் ஞானத்தை கொடுப்பீரானால் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செவையாக செய்வேன் என்று கேட்போம். கர்த்தர் அப்படி கேட்கும்போது அன்று சாலமோனுக்கு கொடுத்த ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நமக்கு தருவார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நமக்கு தருவார். ஆமேன். அல்லேலூயா.